ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன பார்த்துருந்தோம், வெக்டர்ஸோட பேசிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். வெக்டர்ஸோட பேசிக்ஸ்னால் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் சின்ன சின்ன டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் ரொம்ப 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 முக்கியம். வெக்டர்ஸே முக்கியம் தான். ஏன்னு கேட்டால் நிறைய இடத்துல வெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால் வெக்டர்ஸே ரொம்ப முக்கியம். கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப பேசிக்காக சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம 11th ஃபிசிக்ஸ் புக்கை தான் எடுத்து வச்சு அப்படியே நடத்திட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் 11th ஃபிசிக்ஸ் இப்போ தான் முடிச்சுட்டு 12th ஃபிசிக்ஸ் வந்திருப்பீங்க. 12th ஃபிசிக்ஸ் வரும்போது 11th ஃபிசிக்ஸ் மறந்துருப்பீங்கன்றது தான் என்னோட எண்ணம். அதனால தான் நான் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டேரெக்டாக கூலும்ஸில் ஜம்ப் பண்ணிடுங்க. ஆனால் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன், நான் சில குவிஸ் கொடுத்துருப்பேன். அந்த குவிஸ் கொஷின்ஸ்க்கு எல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா இந்த வெக்டர்ஸே நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு அர்த்தம் வெக்டர்ஸ். இல்லை அப்படின்னா என்னுடைய ரெக்வஸ்ட்டே என்னென்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அட்லீஸ்ட் வெக்டர்ஸை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூலும்ஸ்லாம் படிங்க. அப்போ தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஓகே, ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, சரி, இப்போ இந்த இதுக்கு வருவோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் படிக்க போகிறோம். எப்பயும் போல் நான் புக்கில் தான் நடத்துவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கில் முடிஞ்சால் சொல்லித்தரேன். ஏன்னா இது எல்லாம் ஃபிசிக்ஸில் எல்லாமே லைன் பை லைனாக படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா புக்கை படித்து காமிக்கிறேன். அதுவும் இது 11th ஃபிசிக்ஸ் தானே, அதனால் படிக்கணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர் அதை தான் பார்க்க போகிறோம். சரி, பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு என்ன சார் காம்போனன்ட்ஸ்னால் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த காம்போனன்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று என்ன இருக்கும்னா, ஒரு மேக்னிடியூட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு மேக்னிடியூட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று டைரக்ஷன் இருக்கும். ஓகே, ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அப்புறம் டைரக்ஷன் இருக்கும். சரி, இப்போ இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ ஒரு வெக்டரை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம்னா, ஒரு வெக்டருங்கிறத எப்படி வரைவோம், ஏ வெக்டார் அப்படின்னு வரைவோமா. ஸோ டயக்ராமில் ஏ வெக்டார்னு மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஏ வெக்டாருக்கு மேக்னிடியூட் என்னது, இந்த ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நம்ம சம்டைம்ஸ் புக்லேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் ஏன்னு மட்டும் போடுவாங்க. அதாவது மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் வந்து இந்த சிம்பிளில் போடலாம், இல்லை இந்த மாதிரி போடலாம். அப்போ டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்தோம், பார்க்கல. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனால் நான் சொல்லி அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ், சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ்லாம் சொல்லும்போது என்ன பண்ணியிருப்பேன்னா, ஏ வெக்டார் இப்படி இருக்கும், அப்புறம் பி வெக்டார் இப்படி இருக்கும், ரிசல்டன்ட் வெக்டார் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நான் எழுதிடுறேன். ஏ வெக்டார் இப்படி இருக்கும், பி வெக்டார் இப்படி இருக்கும், ரிசல்டன்ட் வெக்டார் இப்படி இருக்கும். ரிசல்டன்ட் வெக்டாரோடைய டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஆல்ஃபாங்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. அந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுவோம். சரி, இப்போ இது இருக்கட்டும். எதுக்கு சார் சுற்றி வளைக்கிறீங்கன்னா, நம்ம இன்னும் டைரக்ஷன் ஆஃப் வெக்டாரை இன்னும் கிளியராக சொல்லலை. இப்போ டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார், அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார்னு போட்டோம். சரி, இப்போ இந்த ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டார் மூலமா வச்சு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம டைரக்ஷனை சொல்லவே இல்லை. ஓகே, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லவே இல்லை. ஆனால் இதுவே இப்போ இது ஒரு வெக்டார் இருந்துச்சு. இப்போ இதுவே நான் 4-5 வெக்டார் இருக்குது. இங்கே ஆர் வெக்டார்னு ஒன்று இருக்குது. இப்போ இல்லை இந்த ஒரு வெக்டார் இருக்குது, இப்படி ஒரு வெக்டார் இருக்குது, இப்படி ஒரு வெக்டார் இருக்குது, பி கியூ எஸ் அந்த மாதிரி நிறைய வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா வெக்டாரையும் நான் ஏ கூடயே வச்சு எப்பயும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று டிஃபைன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, யூனிட் வெக்டார்ஸ்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம யூனிட் வெக்டார்னா நம்ம முன்னாடியே படித்தோம். எப்படி படித்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் வெக்டாரில் யூனிட் வெக்டார்னு ஒன்று இருக்குது. அதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்தோம். இல்லைங்களா? இதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக இருக்கும் அப்படின்னு படித்தோம். அதான் யூனிட் வெக்டார். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூஸ் டு டினோட் த டைரக்ஷன் அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம். ஆனால் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஓரளவுக்கு தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் யூனிட் வெக்டார்ஸ் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் நம்ம படித்தோம். ஏன் ஆர்த்தோகனல்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸும் நம்ம படித்தோம். அதாவது ஐ கேப்பு, அப்புறம் ஜே கேப்பு, கே கேப் மூணுமே யூனிட் வெக்டார்ஸு. அது ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ்னு சொன்னோம். ஏன்னா அது நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், எக்ஸ் ஆக்சிஸை ஐ கேப் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அதாவது ஐ கேப் இல்லைங்களா, இது என்ன சொல்லுவோன்னா இதை கேப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது ஐ கேப் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை நம்ம என்ன பண்ணோம்னா ஜே கேப் அப்படின்னு சொன்னோம். இப்போ ரெண்டுக்குடைய லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா, ஐ கேப்போடைய லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா இதனுடைய வேல்யூ எவ்வளவு 1 இருக்கும், இதனுடைய வேல்யூ 1 இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜெட்டுக்கும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஜெட் ஆக்சிஸ்க்கும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம கே கேப்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் வீடியோ நம்ம முன்னாடியே பார்த்துட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ நம்ம எதுக்கு சார் இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இப்போ டேரெக்டாக காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னா அதுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் இது வரேன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்ன மாதிரி ஒரு வெக்டாருக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும். ஓகே, ஒரு வெக்டாருக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும். அதே மாதிரி ஒரு டைரக்ஷன் வேணும். அந்த டைரக்ஷனுக்கு தான் நம்ம யூனிட் வெக்டாரை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மேக்னிடியூட் இருக்கும், யூனிட் வெக்டார் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணலாம்னா, ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வெக்டாரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு பாருங்களேன்.
இப்போ ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். ஏ வெக்டாரை நான் இப்படி வரைகிறேன். வரைஞ்சேன்னா இதை நான் ஏ வெக்டார்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்னா, ஏ வெக்டார் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு எழுதலாம், இல்லைனா வெறுமனே ஏன்னு எழுதலாம். இதனுடைய வேல்யூ வெறும் 4 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக எழுதிட்டு இதனுடைய டைரக்ஷன் எங்கே இருக்குது, இதனுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஐ கேப்னு ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா, அந்த ஐ கேப் வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அதுதான் முன்னாடியே படிச்சிருக்கோம். ஓகேவா, யூனிட் வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப் அப்படின்னு சொல்லுவோம். சரி சார், எதுக்கு சார் அப்படின்னா, இப்போ ஒன்றும் பண்ணல பாருங்கள். ஏ வெக்டாரை நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேக்னிடியூட் எழுதணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் இருக்கணும். இப்போ மேக்னிடியூட் என்னது, மேக்னிடியூட் வந்து இதில் ஏன்னு எழுதினாலும் சரி, இங்கே பாருங்கள் ஏ வெக்டாருடைய மேக்னிடியூட் ஏன்னு எழுதினாலும் சரி, எதுனாலும் எழுதலாம், அதுக்கப்புறம் எழுதலாம். மேக்னிடியூட் வந்து ஏன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி டைரக்ஷன் என்ன எழுத போகிறேன்னா ஐ கேப்னு எழுத போகிறேன். ஏன்னா டைரக்ஷன் வந்து எங்கே இருக்குது, ஐ என்னது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அதனால் நான் இங்கே ஐ கேப்னு எழுதுறேன். இப்போ ஏ ஐ கேப்னு எழுதுறேன். இல்லை இதனோட வேல்யூவை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, அதாவது ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஐன்னு எழுதலாம், இல்லைனா ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஐ கேப்னு எழுதலாம். ஏன்னா இதனுடைய லென்த்து 4, அதனால் ஏவோட வேல்யூ வந்து 4, அதனால் 4 ஐ கேப்னு எழுதலாம். ஓகே, சரி, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இப்போ சரிங்க சார், நீங்கள் ஏ கேப் எழுதிட்டீங்க. இப்போ நீங்கள் இன்னொரு வெக்டார் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது, அந்த பி வெக்டார் ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆனாலும் சரி. ஓகேங்களா, சரி, ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 5 யூனிட்ஸ் இருக்குது. சும்மா அப்ராக்சிமேட்டாக எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக எழுதலை, இங்கே கொஞ்சம் சரி, ஓகே, இது வந்து எப்படியே இந்த லைனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆகுது. சரி, இப்போ இது இங்கே எழுதுச்சுன்னா இது என்ன பண்ணுவோம், இதை பி வெக்டார்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், பி வெக்டார்னு எழுதணும்னா அந்த பி வெக்டாருக்கு ஒரு மேக்னிடியூடும் இருக்கணும், அதே மாதிரி டைரக்ஷன் இருக்கும். இப்போ மேக்னிடியூட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இதனுடைய லென்த்தை மெஷர் பண்ணுவீங்க. 1 2 3 4 5 இருக்கா, அப்போ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு பின்னு ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதை 5 யூனிட்ஸ் எழுதுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய லென்த்து 5 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ அப்போ மேக்னிடியூட் என்ன எழுதிக்கலாம்னா வெறுமனே பின்னு எழுதிக்கலாம், இல்லைனா 5ன்னு எழுதலாம், அது அடுத்த ஸ்டெப்பில் எழுதுவோம். அதுக்கப்புறம் இதனுடைய டேரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, டேரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அதனால் இதை நான் ஜே கேப்னு எழுதுறேன். ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், ஜே கேப்னு போடுவோம். ஜே கேப்புங்க தான் யூனிட் வெக்டார் இன் ஒய் ஆக்சிஸ். அப்போ பி ஆஃப் ஜே கேப் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே கேப்பு, இல்லைனா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 ஜே கேப். ஏன் இங்கே எழுதியிருக்கேன் 5ன்னு, 5யோட வேல்யூ, அதாவது பியோட வேல்யூ எனக்கு 5ன்னு தெரியும், அதாவது லென்த் ஆஃப் த பி வெக்டார் வந்து 5ன்னு எனக்கு தெரியும், அதனால் 5 டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஏ வெக்டாரை நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பி வெக்டாரை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரிங்க சார், இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் இருந்துச்சு, நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு டேரக்ஷன் கொடுக்குறேன். ரேண்டமானா இந்த மாதிரி ஒரு டேரக்ஷன் கொடுக்கும். இது எப்படி சார் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இப்போ அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி ஒரு கிராஃப் ஷீட்டுன்னு எடுக்க போகிறேன். கிராஃப் ஷீட் எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கிராஃப் ஷீட் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், ரேண்டமாக ஒரு டேரக்ஷன் எடுக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துக்கிறேன். ரேண்டமாக எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெக்டரை நான் எந்த பிளேனில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த பிளேன்னா இதை வந்து 2 டைமென்ஷனல் பிளேனில் வரைஞ்சிருக்கேன். அதில் நான் எக்ஸ் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது அப்படின்னா இது என்ன சொல்கிறேன்னா எக்ஸ் ஒய் பிளேனில் இந்த வெக்டாரை வரைஞ்சிருக்கேன். இந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணலான்னா சும்மா ஒரு வெக்டார் ஆர் வெக்டார்னு வச்சுக்கலாமா. இந்த வெக்டாரோடைய என்னது நொட்டேஷன் என்னன்னா ஆர் வெக்டார்னு வச்சுக்கலாம். இந்த ஆர் வெக்டாரை நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன், யூஸிங் வெக்டர் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்கிறதுனால ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்களேன். எக்ஸ் ஒய் பிளேனில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒய் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும் ட்ராயிங்கில். அதே மாதிரி அதுக்கப்புறம் எக்ஸ் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி சொல்கிறேன், ஏன்னா எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் ஏன் சொல்கிறேன்னா என்ன பண்ண போகிறேன்னா ஒய் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் வரைய போகிறேன். இல்லை ஒய் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் வரைய போகிறேன். அந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதனுடைய லென்த்தில் போகணும். அதுக்காக நான் சொல்கிறேன்னா ஆரிஜினா இங்கே இப்படி போனாலும் ஒன்று தான், இப்படி வரைஞ்சாலும் ஒன்று தான். ரெண்டுமே ஒய் ஆக்சிஸில் தான் போயிட்டுருக்கு, வெர்டிக்கலாக தான் போகுது. அதனால் நான் இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். இதை நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் வெக்டர்ஸில் படிச்சிருக்கோம். ஓகேவா, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெக்டாரை பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகிறேன், வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைய போகிறேன். இல்லைங்களா, வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைய போகிறேன். ஹரிசாண்டலாக வரதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனோட அதாவது ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதனுடைய பேஸ்க்கு வரைக்கும் வரையணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து அதாவது இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணி இல்லைங்களா வெர்டிக்கலாக வரைஞ்சி, அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் பிளேன் இருந்துச்சுன்னா ஒய் வெக்டாரை வரையணும். அதாவது ஒயில் வெக்டார் வரையணும், அதுக்கப்புறம் எக்ஸில் வெக்டார் வரையணும். இப்போ வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 வெக்டார் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, எப்படி வரைஞ்சிருக்கேன்னா ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார், அதாவது 2 வெக்டார் வரைஞ்சிருக்கேன். 1 வெக்டார் 2 வெக்டார்னு கூட போடலாம். நான் இருந்தாலும் என்ன பண்ணுறேன், இதை ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், இந்த பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது நம்ம எங்கேயோ படித்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்றும் இல்லை, எங்கே படிக்கல, ட்ரையாங்கிளால் படித்தோம். இல்லைங்களா, ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் எடிஷனில்
ஏ வெக்டாரும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரையும். அதாவது ஏ வெக்டார் இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா பி வெக்டாரை ஏ வெக்டாரோடைய ஹெட்லேருந்து வரையும். ஓகே, பி வெக்டாரை ஏ வெக்டாரோடைய ஹெட்லேருந்து வரைஞ்சோன்னா இங்கேருந்து இப்படி போகும். அதுக்கப்புறம் இந்த ஏ வெக்டாரோடைய டெய்லேருந்து பி வெக்டாரோடைய ஹெட்டுக்கு நீங்கள் ஒரு வெக்டார் வரைஞ்சிங்கன்னா அதை தான் ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நான் முன்னாடி ஆர்னு போட்டு வச்சுருந்தேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு ஆயிடுச்சு. இப்போது இதுலேருந்து நம்ம இன்னும் அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ வெக்டார் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? ஏ வெக்டாரை ஒரு மேக்னிடியூட் ஆஃப் த ஏ வெக்டார், அதாவது ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் இருக்கும். இப்போது ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்னது? ஜென்ரலாக நம்ம ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அதை ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதனுடைய டைரக்ஷன் என்னது? இதனுடைய டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஐ கேப்னு போடலாம். ஸோ அப்போ ஏ வெக்டாரை ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஐ கேப்னு எழுதலாமா? அதே மாதிரி பி வெக்டாரை நம்ம என்ன பண்ணலாம்னா பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் நம்ம பின்னு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதனால் பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் பியும் அதுக்கப்புறம் ஜே கேப்னு போட்டுக்கிட்டோம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஏ வெக்டாருக்கு பதிலாக ஏ ஐ கேப்பு அப்புறம் பி ஜே கேப்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ஐ கேப்பு ப்ளஸ் பி டைம்ஸ் ஆஃப் ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஸ்லோவாக நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர் வெக்டாரை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதாவது ஆர் வெக்டார் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஏ ஐ கேப் ப்ளஸ் பி ஜே கேப். சரிங்க சார், நம்மளுக்கு கிராஃப் ஷீட்டில் தான் நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஏவும் தெரியும் பியும் தெரியும்னா டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? ஏக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம்? 5ன்னு போட போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 5 ஐ கேப்பு, சரி ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 ஐ கேப்பு. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ மெஷர் பண்ணினாலும் ஆல்மோஸ்ட் 5 தான். கொஞ்சம் கரெக்டாக ட்ராயிங் வரையில இருந்தால் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா 5 ஜே கேப். ஓகேங்களா? 5 ஜே கேப். அப்போ என்ன ஆகிடும்னா 5 ஐ கேப்பு ப்ளஸ் 5 ஜே கேப் இப்படின்னு எழுதலாம். அப்போ ஆர் வெக்டார் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஆர் வெக்டார் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் 5i ப்ளஸ் 5j. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெறும் 2D பிளேனில் தான் இவ்வளோ நாள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு போட்டிருக்கேன். ஆனால் புக்கில் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏ வெக்டாரை இன்னும் 2 வெக்டாரை பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ வெக்டார் தானே சொல்லுவோம். ஸோ அதனால் இதுதான் அந்த ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். இதான் அந்த ஏ வெக்டார்னா 2 வெக்டாரை பிரிக்கணும். எப்படி? இது வந்து XY பிளேனில் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வெர்டிக்கல் காம்பனண்ட் வரைஞ்சிடணும், வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிடணும். அப்போனா தான் ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஏ வெக்டாரை 2 வெக்டாரை பிரிப்பாங்க. ஒன்று ஏ வெக்டார் இன் எக்ஸ் டைரக்ஷன், அதை ஏஎக்ஸ் வெக்டார்னு போடுவாங்க. ஏ வெக்டார் இன் ஒய் டைரக்ஷன் அப்படிம்பாங்க. அப்போ ஏ வெக்டாரை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம 2 காம்போனண்ட்டாக பிரிச்சிருக்கோம். என்ன காம்போனண்ட்டாக பிரிச்சிருக்கோன்னா ஏ எக்ஸ் வெக்டார்னு ஒரு காம்பனண்ட்டாகவும் ஏ ஒய் வெக்டார்னு ஒரு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிட்டோம்? இந்த வெக்டாரை இஸ் ஈக்குவல் டு இந்த 2 வெக்டாரோட அடிஷன் சொல்லிட்டோமா? ஸோ அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் அப்படின்னாச்சா? இப்போ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஏஎக்ஸ் வெக்டாரை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? மேக்னிடியூட் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்றத வெறுமனே ஏஎக்ஸ்ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் இதனுடைய டைரக்ஷன் ஐ ஆனது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கனால ஐ கேப்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஏஒய் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் ஆஃப் ஜே கேப்ங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஸோ நான் டேரெக்டாக இங்கே எழுதிக்கிறேன். இப்போ ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார்னு எழுதணுமா? இப்போது ஏஎக்ஸ் வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு அதுக்கப்புறம் ஏஒய் ஆஃப் ஜே கேப் அப்படின்னு போட்டோம். ஸோ இதுதான் ஏ வெக்டார். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா இப்போது இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த டயக்ராம் வரைய போகிறோம். எப்படி வரைய போகிறோம்னா வெக்டாரில் வரைய போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி வரையலாமா? ஸோ அப்போ இது ஏஎக்ஸ் வெக்டார், அதுக்கப்புறம் இது ஏஒய் வெக்டார், அதுக்கப்புறம் இது ஏ வெக்டார் விச் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ட்ரையாங்கிளாக வரையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா வெறுமனே லென்த் மட்டும் கன்சிடர் பண்ணும். அதே லென்த்தை கன்சிடர் பண்ண போகிறேன், வெக்டார் வரையாமல் கன்சிடர் பண்ணுறேன். பாருங்கள், இது வெக்டார் வரைஞ்சனால ஏ வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டார் ஏஒய் வெக்டார்னு போட்டிருக்கேன். வெறுமனே நீங்கள் வெக்டார் வரையாமல் சும்மா ட்ரையாங்கிளாக வரைஞ்சிங்கன்னா ஏஎக்ஸு இது ஏஒய் அதுக்கப்புறம் ஏ. ஓகேங்களா? இப்படி எழுதிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இது ஆல்மோஸ்ட் சேம் தான். இதில் வெக்டர் நோட்டேஷன் போடல, அதனால நான் ஏஎக்ஸ் ஏஒய் அது மாதிரி போட்டுக்கிட்டேன். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ஏஎக்ஸோட வேல்யூ வேணும். ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் ஏஎக்ஸ் இருக்குது ஏஒய் இருக்குது. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஆனால் இருந்தாலும் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம், அதாவது இன்னும் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஏஎக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏஒயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏஎக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்மளுக்கு தெரிஞ்சது, அதாவது ஏஎக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல எழுத போகிறோம். அப்போது இதில் பாருங்கள், இது வந்து தீட்டா இருக்குது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதில் அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டனிஸ். அட்ஜசன்ட் சைடையும் ஹைபாட்டனிஸும் எடுத்திங்கன்னா அது வந்து காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ.
ஓகேவா? அப்போ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எதுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும்? ஏன்னா ஏஎக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா. இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா. சிமிலராக நம்ம என்ன பண்ணலாம்னா சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். இப்போ சைன் தீட்டா கண்டுபிடிச்சோன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஒய் பை ஏ. இங்கே ஏன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஏன் நான் இதுக்கு சைன் தீட்டா போடுறேன்? ஏன்னா ஏஒய் வேணும், அதனால் சைன் தீட்டா போடுறேன். ஸோ போட்டோன்னா எனக்கு ஏஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் ஆஃப் சைன் தீட்டான்னு வரும். என்ன பண்ணிட்டேன் நான் இந்த ஏவை இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன். ஸோ ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டா. சரி, நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இந்த ஈக்குவேஷனில் ஏஎக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஏஒயும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் என்ன சிம்பிளிஃபை பண்ணலான்னா ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஜே கேப்புன்னு இருந்ததை நான் என்ன பண்ணலான்னா ஏ காஸ் தீட்டா பாருங்கள், ஏஎக்ஸ் பதிலாக ஏ காஸ் தீட்டான்னு போடலாம். ஏ காஸ் தீட்டா ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஏ சைன் தீட்டா ஆஃப் ஜே கேப்பு இப்படின்னு போடலாம். அதாவது நீங்கள் 2 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஒன்று இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, வெறும் ஏன் சார் இப்போ நீங்கள் இதெல்லாம் ஓகே, இப்போ ஏஒய்யும் ஏஎக்ஸையும் ரிலேட் பண்ண முடியாதா? ரிலேட் பண்ணலாம், அது ஈஸி தான். எப்படி ரிலேட் பண்ணலான்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஒய் பை ஏஎக்ஸ். ஓகேங்களா? ஏஒய் பை ஏஎக்ஸ் நம்ம புக்கில் இதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏஎக்ஸ் ஏஒய் சைன் தீட்டா, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டைமென்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டைமென்ஷனில் வந்திருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 2 டைமென்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் 3 டைமென்ஷன் போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த 2 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அதாவது எங்கே இருக்குன்னா 2.20 இருக்குது. நான் முன்னாடி அந்த ஃபிகர் போகிறது முன்னாடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இருங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ வெக்டாரை ஏஎக்ஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஜே கேப்னு எழுதலாமா? அதாவது ஏ வெக்டாரை ஏஎக்ஸ் ஐ கேப்பு ஏஒய் ஜே கேப்னு எழுதலாம். அதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் தான் நாங்கள் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் இஃப் ஏ மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம், இந்த ஏ வெக்டார் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ் அதான் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் ஆர் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏ வெக்டாருக்கு 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று ஏஎக்ஸ்னு ஒரு காம்போனன்ட்டு, ஏஒய்னு ஒரு காம்போனன்ட்டு. அதாவது ஜென்ரலாக இது நான் வெக்டார் காம்போனன்ட்ஸாக எழுதிட்டேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ் காம்போனன்ட் அண்டு ஒய் காம்போனன்ட் எழுதுவாங்க. சரிங்களா? எக்ஸ் காம்போனன்ட்டு அப்புறம் ஒய் காம்போனன்ட் அப்படின்ற ஒரு வெக்டாருக்கு எக்ஸ் காம்போனன்ட் ஒய் காம்போனன்ட் எழுதுனாங்கன்னா ஏ வெக்டாரோட எக்ஸ் காம்போனன்ட்னா ஏஎக்ஸு, ஏ வெக்டாரோடைய ஒய் காம்போனன்ட்டு ஏஒய். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெஸ்பெக்டிவ்லி. அப்புறம் சொன்னேன் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. அது நம்ம பார்த்துட்டோம். இங்கே ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஃபார்முலா இந்த ட்ரையாங்கிள் இருந்துங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம புக்கில் கொடுக்கல, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, இந்த ட்ரையாங்கிள் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நம்மளுக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம் ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா? அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர். அதாவது ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயரு ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அதாவது 2 சைட் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போது என்ன பண்ண போகிறோம், ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயரு. ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம், இந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், கொஞ்சம் பாருங்கள். நான் ஏ வெக்டாரை ஏஒய்னு பிரித்தேன், ஏஎக்ஸ்னு பிரித்தேன்னா இப்போ இன்னொன்று பாருங்களேன், ஏஒய்யை நான் இங்கேயும் வரையலாம், அதே மாதிரி எங்கேயும் வரையலாம்னா இங்கேயும் வரையலாம். ஏன் பாருங்கள், ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வெக்டாரை இந்த வெர்டிகலாக தான் இருக்கணும். அதனால் இந்த பொசிஷனில் வரைஞ்சாலும் சரி, இந்த பொசிஷனில் வரைஞ்சாலும் சரி, இது ஓகே தான். ஸோ அப்போ இதுவும் ஏஒய் வெக்டார்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஏஎக்ஸ் வெக்டாரை இங்கேயும் வரையலாம், இங்கேயும் வரையலாம். ஓகேங்களா? இப்படி தான் வரைஞ்சிருப்பாங்க நம்ம புக்லேயும். ஓகேங்களா? ஏஎக்ஸ் வெக்டார் அப்படி வரைஞ்சிருப்பாங்க. இப்போ எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்னு போட்டுட்டு நம்ம புக்கில் கூட இடத்துல கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் சில புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. அதனால சொல்கிறேன், குழப்பிக்க வேணாம். ஒரு நிமிஷம் இருங்க, கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த கிராஃப் ஷீட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஏ வெக்டார் இப்படி வரைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஏஎக்ஸ் வெக்டார் இங்கேயும் ஏஒய் வெக்டார் இங்கேயும் வரைஞ்சிருந்தேன்னா அதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஏஎக்ஸ் வெக்டார் வரைஞ்சிட்டு ஏஒய் வெக்டாரை இங்கே வரைஞ்சிருப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். நம்ம புக்லேயும் அப்படி தான் வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கேன். இப்போ பாருங்கள், ஏஎக்ஸ் வெக்டார் இங்கேயும் ஏஒய் வெக்டார் இங்கேயும் வரைஞ்சிருப்பாங்க. சொல்லப்போனால் இங்கே ஏஎக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்ததுனால இவங்க வெக்டாராக போடல, ஏஎக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்ததுனால இந்த லென்த் ஏஎக்ஸ். அதனால தெரிஞ்சுக்கணும் எது ஏஎக்ஸு, இதுதான் ஏ வெக்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லைங்களா? அதுக்கப்புறம் இது ஏஎக்ஸ் வெறும் லென்த்து. இதுவே வெக்டாராக கொடுத்துருந்தாங்கன்னா இது ஏஎக்ஸ் வெக்டார். இல்லைங்களா? இதுவே வெக்டாராக கொடுத்துருந்தாங்கன்னா இது ஏஒய் வெக்டார்.
இதனுடைய லென்த் மட்டும் ay, இதனுடைய லென்த் மட்டும் ax. ஓகேங்களா? இதை தான் நம்ம 2 டைமென்ஷனலாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் எப்படி வெக்டாரை சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஒன்று இருக்குது என்னன்னா 3 டைமென்ஷனலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. இப்போ 2 டைமென்ஷனாக வேணால் 2D ஷீட் யூஸ் பண்ணோம். அதனால் 3 டைமென்ஷன் வேணால் 3 டைமென்ஷன் ஷீட் வேணும். அதுக்கு நான் 3D கிராஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 3D கிராஃப் பேப்பர் தான் இது ஆல்மோஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படி ஞாபகிச்சுங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸோடைய யூனிட் வெக்டார் என்ன ஐ கேப்பு. ஸோ ஐ கேப்பு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் என்ன ஜே கேப். ஓகேங்களா? அடுத்து ஜெட் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் என்ன கே கேப். ஸோ ஐ கேப்பு, ஜே கேப்பு, கே கேப். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 2 டைமென்ஷனலாக போகிறப்ப ஏ வெக்டாரை ரெண்டாக பிரித்தோம். அதாவது ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஆஃப் ஜே கேப்னு பிரித்தோம். ஆனால் இது 3 டைமென்ஷனலாக இருக்குது. அப்படின்னா 3 டைமென்ஷனல் வெக்டார் நம்ம ஃபஸ்ட்டு வரையணும். 3 டைமென்ஷனல் வெக்டார் வரையணும்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு வரைஞ்சிக்கலாமா? பிளாக்கில் வரைஞ்சிக்கலாம். ஸோ சாரி, ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏ வெக்டார் நான் சும்மா வரைஞ்சிட்டேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக அதை ஒரு டேரக்ஷனில் வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டார் எப்படி ரிசால்வ் பண்ண போகிறேன், நான் ஃபஸ்ட் எடுத்த ரூட்டை தான் எடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு வெக்டார் வரைஞ்சிட்டிங்கன்னா எக்ஸ் 2 டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா ஒய் வெக்டார் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க, அதுக்கப்புறம் எக்ஸ் வெக்டார் வரீங்க. இதில் 3 டைமென்ஷனாக இருக்குது. 3 டைமென்ஷனானா என்ன அர்த்தம்னா எக்ஸு ஒய் ஜெட் பிளேனாக இருக்குது. அப்போ ஃபைனலாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். ஜெட்டை தான் ஃபஸ்ட்டு வரையணும். ஜெட் எப்படி வரையலான்னா ஒன்றும் இல்லை, வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைய போகிறோம். பாருங்கள், வெர்டிக்கலாக எதுக்கு ஜெட் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும் அந்த லைனு, அது வெர்டிக்கலாக இருக்கணும். அது எங்கே போய் இன்டர்செக்ட் ஆகணும்னா இந்த பிளேனில், இந்த கிராஃப் ஷீட்டில் இன்டர்செக்ட் ஆகணும். அப்போ பாருங்கள் இப்படி வரையலாம். சும்மா அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன், கரெக்டாக இருக்கான்னு கூட எனக்கும் தெரில. ஓகேங்களா? சும்மா அப்ராக்சிமேட்டாக இதுதான் அப்படின்னு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இதை நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன், வரைஞ்சிட்டேன். ஜெட் ஆக்சிஸில் ஒன்று வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒய் ஆக்சிஸில் வரையணும். அப்போ ஒய்க்கு எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வரையணும். ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ண பாருங்கள், நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு வந்து நிப்பாட்டணுமா, அதனால் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும், ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதனால் நான் ஒரு க்ரீன் கலரில் எடுத்து இங்கே பாருங்கள், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும், ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செப்ட் ஆகணும். அது வரைஞ்சிட்டேன். அடுத்து இன்னொன்று என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் வெக்டார் தான், அது ஈஸியாக வரைஞ்சிடலாம். எங்கே இருந்து ஆரம்பிச்சோம்னா ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து போயிடலாம். ஸோ கரெக்டாக வரையில இப்படி வரைஞ்சிடலாம். ஸோ அப்போ என்ன இருக்குது, 3 வெக்டார் இருக்குது. ஒன்று ஏஎக்ஸ் வெக்டாரு, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் வரைஞ்சது ஏஒய் வெக்டாரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் வரைஞ்சது ஏசெட் வெக்டாரு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஈஸி தான். இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்போ சிமிலராக ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டாரை எப்படி வரைய போகிறோம், 3 காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று ஏஎக்ஸ் வெக்டாரு, இன்னொன்று ஏஒய் வெக்டாரு, அதுக்கப்புறம் ஏசெட் வெக்டாரு. சரிங்க சார், நீங்கள் பிரிச்சுட்டிங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரித்து எழுதுவோம்ல, எப்படி எழுதுவோம்னா ஏஎக்ஸ் வெக்டார் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்னிடியூட் ஃபஸ்ட் எழுதுவோம். மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ், அதாவது இதனுடைய லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா ஏஎக்ஸ் இருக்கும், அதனால் ஏஎக்ஸ்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு. அதுக்கப்புறம் ஏன் ஐ கேப் போட்டேன், ஏன்னா இது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் நான் ஐ கேப் போட்டேன். அதே மாதிரி ஏஒய் வெக்டார் நான் என்ன போடுவேன், ஏஒய் ஆஃப் ஜே கேப்னு போடுவேன். ஏன், ஏஒய் வெக்டார் எங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அதனால் யூனிட் வெக்டார் நான் ஜே கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸில் பேரலாக இருக்கனால ஏஒய்ன்னு போட்டேன். அடுத்த சிமிலராக ஏசெட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏசெட்டுங்கிறது மேக்னிடியூடு, அதாவது என்னோட லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா ஏசெட், அதாவது ஜென்ரலாக நோட்டேஷன் கொடுக்குறேன் நான், ஏஎக்ஸ் ஏஒய் ஜெட்னு ஜென்ரலாக. இங்கே ஆனால் ஆக்சுவலாக மெஷர் பண்ணிங்கன்னா இதனோட வேல்யூ என்ன இருக்கும், 2i கேப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏன் 2i கேப் இருக்குங்க பாருங்கள், இந்த 2 தான் இருக்குது, அதனால் 2i கேப். அதே மாதிரி இதுவும் 2j கேப்புங்களா, அது 2j கேப். ஏன்னா இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குது, அதனால் 2j கேப். அதே மாதிரி இதனுடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரைஞ்சா ஒரு 4.5 இருக்கும். இங்கே நான் கரெக்டாக வரையல, அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசெட்டு, ஆனால் இது கே கேப். ஏன் கே கேப்பு, ஏன்னா ஜெட் ஆக்சிஸில் போகிறது கே கேப், யூனிட் வெக்டார் கே கேப், அதனால் ஏசெட் ஆஃப் கே கேப்பு. இப்போ நான் இங்கே எழுதிடுறேன், சாரி ஏன்னா ஏசெட் இஸ் ஈக்குவல் டு ஏசெட் ஆஃப் கே கேப்பு. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.5 டைம்ஸ் ஆஃப் கே கேப். நான் அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இது ஒரு 4.5 இருக்குன்னு சொல்லிட்டு நான் 4.5 போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏஎக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு, அப்புறம் ஏஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ்ஸு ஏசெட் ஆஃப் கே கேப்பு. அப்போ ஏ வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், இப்படி எழுதிக்கலாம் இல்லை, ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் ஏசெட் ஆஃப் கே கேப்புன்னு எழுதிட்டோம். சரி, இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடியே 2 டைமென்ஷன் என்ன பண்ணியிருந்தோம்னா ஏவோட வேல்யூஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏஒய் ஸ்கொயர்னு எழுதியிருந்தோமா. எதுக்குன்னு நான் அதை எழுதிக்கிறேன். நான் இப்போ இவ்வளோ நேரம் வந்து 3 டைமென்ஷன் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ்ஸு ஏஒய் ஆஃப் ஜே கேப். இதெல்லாம் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன், 2 டைமென்ஷனில் சொல்லிகிட்டு இருக்கேன்.
இது ஆனால் 3D, இது 2D. 2Dயில் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஆஃப் ஜே கேப். ஆனால் 3 டைமென்ஷனில் வரும்போது ஒரு வெக்டார் ஒரு வேல்யூ சேர்ந்து வருது. சிமிலராக ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஏஒய் ஸ்கொயர்ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏஒய் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏசெட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் டெரைவ் பண்ணாலும் இந்த வேல்யூ தான் வரும். ஆனால் டெரைவ் பண்ணால் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். ஏற்கனவே நான் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஏ வந்து 3 டைமென்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ஏசெட் ஸ்கொயர், ஆனால் ஸ்கொயர் ரூட் வந்து ஹோலாக எடுத்துக்கணும். ஓகே, சரி. இப்போது இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இதையும் ஏஒய்யாக போடலாம், இதையும் ஏஒய்யாக போடலாம். சிமிலராக இதையும் எக்ஸாக போடலாம், இதையும் எக்ஸாக போடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே போட போகிறோம். எப்படி போட போகிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணுற பாருங்கள். இந்த டாட்டட் லைன் வந்து என்ன அர்த்தம், ஏஎக்ஸ்னு அர்த்தம். அதாவது இதனுடைய லென்த்தும் ஏஎக்ஸ் தான், இதனுடைய லென்த்தும் ஏஎக்ஸ் தான். சிமிலராக இந்த க்ரீன் கலரில் பாருங்கள், இதனுடைய லென்த்தும் ஏஒய் தான், இதனுடைய லென்த்தும் ஏஒய் தான். அப்போ இதை ஏஒய்னு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த வெக்டாரை நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேயும் வரையலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ அந்த வெக்டாரை எப்படி வரையலாம், இங்கே வரையலாம். டாட்டர் லைனில் வரைகிறதுக்கு தெரியல. ஸோ அதனால் இது ஏசெட்னு போடுறேன். ஓகே, ஸோ அது பிளாக் கலரில் வரேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் இது ஏசெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சும்மா இந்த லைன் வரைஞ்சிக்கலாம். இது தேவையில்லை, இது எக்ஸ்பிரஸ் பண்ண தேவையில்லை. இந்த லைனும் வரைஞ்சாலும் சரி, இந்த லைனும் சரி, ரெண்டும் சேமாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த லைனும் சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த லைனும் சேமாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்ன கலர் யூஸ் பண்ணலாம், வயலட் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த லைனும் சேமாக இருக்கும். குழப்புற மாதிரி தெரியும். எதுக்காகனா நம்ம புக்கில் அப்படி கொஞ்சம் குழப்பிருக்காங்க. அதனால தான் நான் குழப்பிட்டு இருக்கேங்க. பாருங்கள், ஒரு வெக்டார் இருக்குது ஓகேங்களா, அதை 3ஆக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோன்னா ஏஎக்ஸ்னு ஒன்று பிரிக்க போகிறோம். இதையும் ஏஎக்ஸ் தான், இதுவும் ஏஎக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட் நான் அங்கே எழுதுன மாதிரியே நான் கலர் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெட் கலர் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? இது ஏஎக்ஸு, இதுவும் ஏஎக்ஸு. ஓகே, அதுக்கடுத்து ஏஒய்க்கு என்ன கலர் போட்டிருந்தேன், க்ரீன் கலர் போட்டிருந்தேன். ஸோ அப்போ இந்த இது ஏஒய்யு. ஓகேங்களா? இது ஏஒய்னா இதுவும் ஏஒய் தான். நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன், இதை ஏஒய்னு சொல்லாமல் இதைத்தான் ஏஒய்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு ஏஒய் தான் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெக்டார் வெர்டிக்கல் வெக்டார் அதை நான் ப்ளூ கலரில் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதனால் இதுவும் ஏசெட்டு தான், இதுவும் ஏசெட்டு தான். இங்கே பாருங்கள், இதுவும் ஏசெட்டு தான், இதுவும் ஏசெட்டு தான். இல்லைங்களா? ஸோ இதுவும் ஏசெட்டு தான் வரும், இதுவும் ஏசெட்டு தான் வரும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு லைன் வரைஞ்சேன் பார்த்தீங்களா, வயலட் கலரில். இந்த லைன் தான் அது வயலட் கலர் லைன். ஓகேங்களா? இந்த லைன் தான் வயலட் கலர் லைன். ஸோ நான் இப்படி கொஞ்சம் உங்களுக்கு வெக்டார் தெரிகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அவங்க வந்து வெக்டாரை கொஞ்சம் முன்பக்கமாக வரைஞ்சிருக்காங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ வெக்டாரை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். நம்ம புக்கில் பாருங்கள் அதான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, புக்கில் பாருங்கள், ஏ வெக்டாரை ஏஎக்ஸ்ஐ கேப்பு, ஏஒய் ஜே கேப்பு, ஏசெட் கே கேப் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் போடல. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசெட் ஸ்கொயர்லாம் கொடுக்கல. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கடுத்து இந்த சம்மு தேவையில்லை, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யூனிட் வெக்டார் இன் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணிப்போனா ஐ கேப்னு எடுத்துப்போம், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ஜே கேப்னு எடுத்துப்போம். இவங்க என்ன கேட்குறாங்க, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, இப்போ இதை ஐ கேப்பு ஜே கேப்பு கே கேப் இருக்கா, அப்போ யூனிட் வெக்டார் இன் தி நெகட்டிவ் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா, இது வந்து மைனஸ் ஆஃப் ஐ கேப்பு, அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ் ஆஃப் ஜே கேப்பு, அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ் ஆஃப் கே கேப்பு. ஓகேங்களா? அதாவது நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸில் மைனஸ் ஆஃப் கே கேப்பு, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் மைனஸ் ஆஃப் ஜே கேப்பு, நெகட்டிவ் இதில் எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் ஆஃப் ஐ கேப். அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏதோ சம் சால்வ் பண்ண நினச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பார்த்துக்கிறதா மிஸ் பண்ணிட்டேன் நான். ஆமாம், ஒரு சம் இருக்குது, அந்த சம் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ 1 minute எடுத்துக்கிறேன். நிறையா நடத்திட்டோம் ஓகேங்களா. அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸு, சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸு இதெல்லாம் ஓகே. அனலிட்டிக்கல் மெத்தட் இதெல்லாம் என்னோடய நோட்ஸு வேணா போடுறேன். நான் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்குலாம். ஏன்னா நான் எல்லாமே ஒன்றா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, அதனால் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேஜஸ் ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும். டென்ஷன் ஆயிடுவீங்க, இதெல்லாம் எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் நீங்கள் எப்போயுமே ஒரு சம்ம ஃபிசிக்ஸை பொறுத்தளவு கான்செப்ட் மட்டும் படித்தா புரியவே யூஸே இல்லை. 2-3 சம்மாக சால்வ் பண்ணணும். ஓகே, அதனால தான் நான் டைம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் இவ்வளோ தூரம் சால்வ் பண்ண தேவையில்லை. சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து 10 Newton இருக்குது. அது இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 degree ஃப்ரம் த ஹரிசாண்டல். அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு கொடுத்துட்டாங்க. இப்படி 3 டைமென்ஷனுக்கு நம்ம 3 டைமென்ஷனுக்கும் 2 டைமென்ஷனுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், வெறும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு 2 டைமென்ஷனல் பிளேனில் தான் கன்சிடர் பண்ணி நினைக்கணும். ஏன்னா 2 தான் இருக்குது, ஹரிசாண்டல் ஒன்று வெர்டிக்கல் ஒன்று. அப்போ
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸ் வரைஞ்சிடணும், அடுத்து ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வரைஞ்சிடணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் 10 நியூட்டன் விஸ் இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி ஃப்ரம் ஹரிசாண்டல்னா ஒரு 10 நியூட்டன்ங்கிறது இந்த லென்த்தோட வேல்யூ 10ன்னு இருக்கும்னு அர்த்தம். அதுதான் 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ 10 நியூட்டன், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதனுடைய டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியாது, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி ஃப்ரம் த ஹரிசாண்டல்னா இதனுடைய ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் அலாங் தி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெர்டிக்கல் வரைஞ்சிருங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, அதே மாதிரி இதில் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஹரிசாண்டல் காம்போனன்ட் வரைஞ்சிருங்க. இப்போ ஏ வெக்டாராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏஎக்ஸ் வெக்டாரு ப்ளஸ் ஏஒய் வெக்டார்னு பிரித்தோமா. இப்போ இது எஃப் வெக்டாராக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோன்னா எஃப்எக்ஸ் வெக்டாரு ப்ளஸ் எஃப்ஒய் வெக்டார்னு பிரிக்க போகிறோம். அதாவது இது எஃப்எக்ஸ் வெக்டாரு, இது எஃப்ஒய் வெக்டார் அப்படின்னு பிரிக்க போகிறோம். ஓகே, சரி. இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல தான் இது ஈஸியாக. இப்போ இது ட்ரையாங்கிள், இப்போ இந்த ட்ரையாங்கிளாக நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா இது 30 டிகிரி, இதனுடைய வேல்யூ 10, அதாவது எஃபோட வேல்யூ 10, இதனுடைய வேல்யூ எஃப்ஒய், இதனுடைய வேல்யூ எஃப்எக்ஸ். ஏன் சார் இதையும் தனித்தனியாக வரைகிறீங்க, தேவையில்லை தான், ஜென்ரலாக தேவையில்லை தான். இருந்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வெக்டராக வரைஞ்சா வெக்டர் நோட்டேஷன் போடணும், வெறும் லென்த்தை மட்டும் எரிஞ்சு வரைஞ்சினாலும் நான் அப்படி சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் வெக்டார் ப்ளஸ் எஃப்ஒய் வெக்டார் இருக்கா. இப்போ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் இன் ஐ காம்போனெண்ட்டில், அதாவது ஐ டைரக்ஷனில் இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கனால இது ஐ கேப்பு, அதையும் எழுதிடலாம். இது ஐ கேப்பு, அதுக்கப்புறம் இருங்க ஐ கேப்பு கரெக்டாக எழுதிக்கலாம். இது ஐ கேப்பு, அதுக்கப்புறம் இது என்னது, இது ஜே கேப். இது ஜே கேப். இப்போது எஃப்எக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது எஃப்ஒய் ஆஃப் ஜே கேப்பு. எஃப்எக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் எஃப்ஒய் ஆஃப் ஜே கேப் ஆகிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த எஃப்ஐ சரி எஃப்எக்ஸையும் எஃப்ஒயும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் மெயினாக அதான் கேட்டிருக்காங்க. இது ஃபைண்ட் த காம்பனன்ட்ஸ் அலாங் தி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. அதனால் எஃப்எக்ஸும் எஃப்ஒயும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸி தான். நம்மளுக்கு முன்னாடி தெரியும், நம்ம ஃபார்முலா படி படித்தோம்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் டிவைடட் பை எஃப், இல்லைனா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, இதில் தீட்டா வேல்யூ வந்து என்னது, ஜென்ரலாக நீங்கள் பாருங்களேன், ஒரு இந்த இது இங்கே ஒரு டைம் இதை டெரைவ் பண்ண அவசியம் இல்லை. அதாவது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. நமக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும், ஒரு வெக்டார் இருக்குன்னா அதனுடைய எக்ஸ் காம்போனண்ட்டை டேரெக்டாக எழுதிருங்க. இது வந்து எஃப் காஸ் தீட்டா, ஏன்னா எஃப்எக்ஸோட வேல்யூ என்னது எஃப் காஸ் தீட்டா. அதுவே அதனுடைய வெர்டிக்கல் காம்போனண்ட் என்னென்னா இது எஃப் சைன் தீட்டா. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். இங்கே ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை எஃப் காஸ் தீட்டா, வெர்டிக்கல் காம்போனண்ட்டை எஃப் சைன் தீட்டா. சரி, அப்போ சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஒய் டிவைடட் பை எஃப். ஓகே, அதுலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு சைன் தீட்டான்னு எடுத்துகிட்டு வந்தோம். சரி, இப்போ நம்மளுக்கு எஃப்எக்ஸ் தான் வேணும். எஃப்எக்ஸுக்கு எஃபோட வேல்யூ என்னது 10 கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துட்டாங்க. அடுத்து காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 30 டிகிரி. ஓகே, காஸ் ஆஃப் 30 டிகிரி. ஸோ 10 காஸ் 30, காஸ் 30 என்னது விச் இஸ் 1/2. ஓகேங்களா, இதனுடைய வேல்யூ 1/2. சாரி காஸ் 30 √3/2 சைன் 30 தான் 1/2, மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ அப்போ இது 5√3. ஸோ இப்போ என்னோடய வேல்யூ என்னது 5√3. ஓகே, 5√3. அதுக்கப்புறம் எஃப்ஐயோட வேல்யூ என்னது எஃப் இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ 10 இன்ட்டு சைன் ஆஃப் 30 டிகிரி. ஸோ அப்போ 10 இன்ட்டு சைன் 30 தான் 1/2. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 5 வரும். ஸோ எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன். சரி சார், இப்போ என்ன சார் 5√3 நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா 5√3 நியூட்டன், இது 5 நியூட்டன் இப்படியும் நிப்பாட்டலாம். இல்லைனா 5 இன்ட்டு 1.732 நியூட்டன் போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 10 அப்புறம் 15 16 ஆயிரும் 1, அதுக்கப்புறம் 7 5 சார் 35 36 3, அதுக்கப்புறம் 8.66 நியூட்டன் வரும். இல்லைங்களா, 8.66 நியூட்டன் வரும். எஃப்எக்ஸோட வேல்யூ 8.66 நியூட்டன், எஃப்ஐயோட வேல்யூ வெறும் 5 நியூட்டன். ஓகே, ஸோ நம்ம ஒரு வெக்டரை எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் பிரிக்கிறதுன்னு கண்டுபிடித்து விட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நான் வீடியோ எடுத்துருக்கேன். நான் அது ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்கலாம்னு நினச்சேன். ஓகே, டைம் ஆகிட்டே இருக்குது. சரி, ஓகே, இன்னொரு சம்மு நான் சால்வ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு என்னோடய பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன். இல்லை, இந்த நான் நடத்துகிற பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுங்கள், இந்த சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து 45 டிகிரி ஃப்ரம் த ஹரிசாண்டல் இருக்குது. அதாவது இந்த ஃபோர்ஸு 45 டிகிரி ஃப்ரம் த ஹரிசாண்டல் இருக்குது. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஹரிசாண்டல் காம்போனண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹரிசாண்டல் காம்போனண்ட் கொடுத்துட்டு இது 20 நியூட்டன் சொல்லிட்டாங்க. இஃப் த ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஃபார் 20 நியூட்டன் calculate the vertical component கேட்குறாங்க. அப்படின்னா எஃப்ஒய் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, அவ்வளோதான்.
இந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். இப்போ பார்த்துடாதீங்க, ட்ரை பண்ணிவிட்டு சொல்யூஷன் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் இருக்குது. என்ன இருக்குன்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் யூசிங் வெக்டர் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் வெக்டாரில் ஒரு 2 சம் சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் போகிறோம். எனக்கே தெரியுது ரொம்ப டைம் எடுத்து வெக்டர்ஸ் நடத்துகிறேன். கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, இல்லைனா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இல்லைனா நிறைய இடத்துல மிஸ் பண்ணிடுவீங்க வெக்டர்ஸை. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.